நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் அருகே நள்ளிரவில் பள்ளி மாணவர்கள் 2 பேர் இளைஞரை வெட்டி கொன்றனர். பள்ளிக்கு பழியாக நிகழ்ந்த கொலை குறித்தும் இதில் பள்ளி மாணவர்கள் ஈடுபட்டது எப்படி என்பது குறித்தும் விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. திருநெல்வேலி மாநகர் பகுதியில் வசித்து வந்தவர் பார்த்திபன் என்பவரின் மகன் வெங்கடாச்சலம் என்கிற ஆனந்த். 19 வயதான ஆனந்த் பெற்றோர் இல்லாத நிலையில் தண்ணீர் கேன் விநியோகம் செய்யும் தொழில் செய்து வந்தார். இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு 12 மணியளவில் தனது நண்பர் ஒருவருடன் திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலைய பகுதியில் உள்ள டீக்கடைக்கு வந்துள்ளார் ஆனந்த். அப்போது அங்கு மறைந்திருந்த 3 பேர் கொண்ட கும்பல் ஆனந்தை அரிவாளால் சரமாரியாக வெட்டியது. இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த ஆனந்த் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார். கொடூர தாக்குதலை நடத்திய கும்பல் உடனடியாக அங்கிருந்து தப்பித்து ஓடியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருநெல்வேலி சந்திப்பு காவல் நிலைய காவலர்கள் ஆனந்தின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் இந்த கொலை பழிக்கு பழியாக நடந்திருப்பது தெரிய வந்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு டவுன் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி அருகே சக்தி என்பவரை கொலை செய்ய முயன்ற வழக்கில் தற்போது கொல்லப்பட்ட ஆனந்த் முக்கிய குற்றவாளியாக இருந்துள்ளது தெரிய வந்தது. இதனால் சக்தி மீதான கொலை முயற்சி சம்பவத்திற்கு பழிவாங்கும் நோக்கில் இந்த கொலை அரங்கேற்றப்பட்டிருக்கலாம் என காவல்துறைக்கு சந்தேகம் எழுந்திருக்கிறது. இதனையடுத்து உடனடியாக திருநெல்வேலி மாநகர காவல் துணை ஆணையாளர் பிரசன்னா குமார் தலைமையில் கொலையாளிகளை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது. அதிகாலை முதலே தனிப்படை போலீசார் நடத்திய விரிவான தேடுதல் வேட்டையில் ஆனந்தை கொலை செய்த 11ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவர் மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவர் ஆகிய 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இவர்கள் இருவருமே நெல்லை டவுனில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் பயின்று வருவதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விளம்பர திமுக ஆட்சியில் திருநெல்வேலி மாநகர் மற்றும் மாவட்ட பகுதிகளில் குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவது பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் 5 கொலைகள் நடந்த நிலையில் செப்டம்பர் மாதத்தில் முதல் கொலையாக இந்த கொலை பதிவாகியுள்ளது. நடப்பாண்டில் இதுவரை மாநகர் மற்றும் மாவட்ட பகுதிகளில் மொத்தம் 34 கொலைகள் நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தற்போது பள்ளி மாணவர்களே கொலை செய்யும் அளவுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கொலை மாவட்டமாக மாறி வருவதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். ஆனால் இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்தி அமைதியை ஏற்படுத்த வேண்டிய விளம்பர திமுக அரசோ சிறிதும் கண்டு கொள்ளாமல் எப்போதும் போல் விளம்பரத்திலேயே குறியாக இருந்து வருகிறது. ஆனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோ வெளிநாட்டில் போட்டோ ஷூட் நடத்தி கொண்டிருக்கிறார்.